Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல கருப்பு சுண்டல் குருமா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்துட்டு நான் கருப்பு சுண்டலை நைட்டே வந்துட்டு நான் ஊற வச்சிட்டேன். ஸோ ஹோல் நைட் இது ஊறினதுக்கு அப்புறமா மார்னிங் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நான் ஆனியன், டொமேட்டோ, தேங்காய், பூண்டு, மிளகு, சீரகம், மல்லி அண்ட் புளி வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ண தேங்காய் எடுத்து வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி விடாமல் நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் மிளகு, சீரகம், மல்லி வந்து வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக போக வேணாம். இது கூடவே வந்து நம்ம தேங்காவும் வறுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்துருங்க. கோல்டன் கலர் வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் போகுது. அடிப்பிடிக்க விடாமல் வருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஆற வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ வந்து அதே கடாயில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணல. ஸோ இதை வந்து கொஞ்சம் புளி குழம்பு டேஸ்ட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு வதக்குனா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ருசியாக இருக்கும் குழம்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அரைச்சி போட வேண்டாம். நம்ம வந்து புளி ஆட் பண்ண போகிறனால அந்த புளிப்பே போதும் நமக்கு. இதுக்கு புளிப்பு கூட வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம புளியை வந்து கரைச்சிக்கலாம். புளி கரைசல் விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுண்டல் தனியாக வேக வச்சு ஆட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான்.
சுண்டல் நல்லா வேகிற அளவுக்கு இது வந்துட்டு கொதிக்கட்டும். சரி, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அகைன் இது வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு கொதிக்கட்டும். ஸோ நம்ம வந்து தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டிருக்கறனால உங்களுக்கு வந்து தண்ணி விடாது. ஸோ இது கூட நீங்கள் வந்துட்டு ரைஸ் வச்சு சாப்பிட்லாம்.